ரிங்ஸ் வந்து கரை படப்பலாம். ரிங்ஸோ ஜூஸோ? ஜூஸ்ன்னு சொல்கிறதா ரிங்ஸ்ன்னு சொல்கிறது? எப்படின்னு சொல்லலாம். அம்மா அம்மா பக்கத்தில் நினைக்கிறேன். அப்போ என்ன இப்போ வேறு என்னமோ வந்துட்டு வெளியில் வந்து சாப்பாடு கொடுப்படுறது பாயாசத்தை வந்து கலப்படுத்துது. ஆக்கள் வந்து இது வலிக்கிட்டு வந்துருக்கலாம் தானே. ஆக்கள் வந்து இது வலிக்கிட்டு வந்துருக்கலாம் தான். ஐனியா வலிக்கிற போறீங்க. பின்னுக்கு இருந்த ஒரு ஆள் வந்து முழுசி பார்க்குது. நான் எழும்பிட்டேன் 6 மணிக்கு. அப்புறம் வீட்டை போய் திருப்பி படுத்துட்டேன். அதான் மிக்கி மவுஸில் விட்டு நான் நேரமே பார்க்கிறேன். அழகு எது பெரிய முள்ள சின்ன முள்ளன்னு தெரியலை. வணக்கம். நான் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் எங்களுடைய ஆண்டி விட்டா நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து பொண்ணு இருக்குது. ஆனால் பொண்ணுருக்கு வந்து மாப்பிள்ளை வீடு வந்து முடிந்தது. நாங்கள் வந்து வீடியோ எடுப்ப மட்டும் நினைச்சாங்க. நான் பதிவு செய்ய முடியாமல் போயிடுது. சின்ன வேலையால் இப்படி செஞ்சால் வந்து அந்த வீடியோ வந்து எடுக்க முடியாமல் போயிடுது. இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இப்போ ஆண்டி வீட்டை வந்து அவள் வருவினம். அதை தான் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட என்னென்ன நடக்குது, என்னென்ன செய்கிறோன்றதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஜாலியாக இருக்குமென்று நினைக்கிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாருக்கும் வந்து ஷேர் ஆகும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து என்ன மாதிரி இருக்குமென்னு சொன்னால், கதைக்கிற மாதிரி அப்படி ஒன்றுமே இருக்காது. ஃபுல்லாக வந்து சோங் தான் வந்து பிள்ளையாக போகுது. ஏன்னு சொன்னால் நிறைய ஆட்கள் அமைந்தாலும் வந்து கொஞ்சம் வெக்கமாக அமைந்தது. வேலையும் வந்து இருந்தாலும் வந்து படியாக வந்து வீடியோ எடுக்க முடியலை. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல வந்து இப்போ கனிக்கால் வந்து நடவிட போகுது. அதால் அதில் கிழங்கு வெட்டுப்படுதுதான். இப்போ என்ன ட்ரிங்க்ஸ் கடை விட போகுது? என்ன ட்ரிங்க்ஸோ இல்லை சர்பத்தோ? ட்ரிங்க்ஸ் என்ன ஒரேஞ்சோ? அப்போ ஸ்ட்ராபெரி. அப்போ நெட்டோ ட்ரிங்க்ஸ் வந்து கரை படப்பலாம். ட்ரிங்க்ஸோ ஜூஸோ? ஜூஸ்ன்னு சொல்கிறதா ரிங்ஸ்ன்னு சொல்கிறது? எப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இதெல்லாம் வந்து இப்போ ரிங்ஸ் வந்து கரைச்சாச்சு. பாருங்க, கரைச்சாச்சு. இந்த நெட்டோ மாதிரி நெட்டோ கலரில் இருக்குது. அந்த ஐஸ் கட்டி மேலே அந்த கலர் தெரியுது பாருங்க. இதான் வந்து கரைச்சாது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான். அப்போ என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. சரியாக்கு கரைச்சது நீயும். அப்போ நீ குடிச்சு பார்த்த? நீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெறப்ப என்ன வந்துட்டோமோ அம்மா அம்மா பக்கத்தில் நினைக்கிறேன். அப்போ என்ன இப்போ வெற என்னமோ வந்துட்டோமே இல்லை? இப்போ நாங்கள் வந்து சாமி அறைக்கு நிற்கிறோம். இப்போ இந்த தட்டு தான் வந்து அதில் வந்து வேறையை கொண்டு வந்தது. வணக்கம். ஆக்கள் வந்து இது வலிக்கிட்டு வந்துருக்கலாம் தானே. ஆக்கள் வந்து இது வலிக்கிட்டு வந்துருக்கலாம் தான். ஐனியா வலிக்கிற போறீங்க. நான் நிஜமையில வலிக்கிட்டு தான் நிற்கிறேன். இந்த இடத்துல இப்போ கன்னிக்கால் வந்து நடுவிட போகுது. கன்னிக்கால் நடுவடுது பாருங்கோ.
சோறை சாப்பிட்டு விட்டா நித்திர படுத்துட்டு இருக்கேன் நல்லா. வெளியில் வந்து சாப்பாடு கொடுப்படுது பாயாசத்தை வந்து கலவடுத்துது. நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ. இன்றைக்கு எங்களை விட நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து நிற்கிறேன். வேணா பார்க்கவே ஆசையாக இருக்கு எல்லாரும். என்ன நீ ஒரு சின்ன பிள்ளையோட வர ஆளாளுக்கு ஒரு சின்ன பிள்ளையோட வந்தா? லவீன் லவீன் அப்பாங்க அப்பாங்க எங்க லவீன் அப்பா எங்க? பேர் சொல்லுங்க பேர் சொல்லுங்க. என்ன பேர் தம்பிக்கு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து கன்னிக்கால் வந்து நட்டது. இந்த நவதானியம் எல்லாம் போட்டு இப்போ மண்ணெல்லாம் வந்து படியாக மூடி விட்டுருக்கு. சில்லறை காசு கொஞ்சம் இருக்கு பாருங்க. மற்ற இங்கால வந்து பனைமரம் இந்த இடத்துல கட்டியிருக்கு. அங்கே வந்து இப்போ ஆக்கள் வந்து சாப்பிடுவோம் நிற்கிறோம். கொஞ்சம் பேர் வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். இலங்கையில் இருந்து வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயம், உங்களுடைய வாகனங்களை வந்து நீங்கள் விற்க போகிறீங்களா? இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாகனம் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். 0760083899 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். அப்படி உங்களுடைய வாகனங்களை நீங்கள் வந்து விற்க போகிறீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய வாகனங்களுடைய புகைப்படங்களை வந்து அனுப்பி வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் சரியா மிக்கி மவுஸில் விட்டு நான் நேரமே பார்க்கிறேன். எனக்கு எது பெரிய முள்ள எது சின்ன முள்ளே தெரியலை. 4:39 ஆகிடுது. நீள் எல்லாம் வந்து முடிவடைந்து விட்டது. நிறகுடம் எல்லாம் இப்போ வந்து எடுத்தாச்சு. எல்லோரும் வந்து வீட்டை போயிட்டோம். என்னென்னு சொன்னால் அவையில் அந்த பலாரம் கொன்றைக்கு வந்து எனக்கு பால் ரொட்டின்னா கொஞ்சம் விருப்பம். இப்போ வாங்குவோம். நாங்கள் இப்போ பால் ரொட்டியை போய் களவெடுத்து சாப்பிடுவோம். சாமியாரேக்கான் இருக்குது. ஆடா இவன் களவெடுத்தவன் தேட போகிற அளவு வந்து ஓ அரைவாசி பலர்தான் வந்து காணல. ஏன்னா அப்போதே வந்து ஒரு பால் ரொட்டி ஒன்று எடுத்து சாப்பிடுனா அரைவாசியே காணல. ஆப்பிள் பழங்கள் எல்லாம் கிடந்த ஒன்றையும் காணல எல்லாம். அம்மா எனக்குமே பால் ரொட்டி தான் இருப்பேன். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். அதோட எல்லாத்தையும் வந்தபடி வீடியோ காட்ட முடியாமல் போயிட்டு கொஞ்சம் வேலையாக போயிட்டு எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ நிகழ்வு நேரத்தில் வந்து சும்மா நிற்கலாம் தானே. வேலைண்டே வந்து கூட இருந்ததால் வந்து ஒழுங்காக அந்த வீடியோ எடுக்கிறாங்க ரெண்டு சொல்ல பின்னுக்கு இருந்த ஒரு ஆள் வந்து முடிச்சு பார்க்குது. நான் எழும்பிட்டேன் 6 மணிக்கு. அப்புறம் வீட்டை போய் திருப்பி படுத்துட்டேன். அதான் பிரச்சனை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஆரி ஒர்க். என்ன ஆரி ஒர்க் வந்து மணப்பெண் வந்து ஆரி ஒர்க் பையில் தான் செய்கிறவா என்ன? அப்படியோ என்ன வழியாக செய்வீங்களா? உங்கள்கிட்ட யாராவது கொண்டு ஓடர் தான் இருந்தா? இது வந்து கல்யாண வீடு நீங்கள் போடுற சாரி என்ன மணப்பெண்ணாக போட்டுன்னு போகிற சாரி என்ன? அதுக்கு வந்து மணப்பெண் தான் வந்து இப்போ ஆரி ஒர்க் வந்து போட்டு நிற்கிறா. இங்கே வந்து போட்டாச்சாக்குமே என்ன என்ன பின்பக்கம் வந்து போட்டாச்சு. இதை நீ பட்டி தைக்கிறதா? நீங்களும் வந்து ஆரி ஒர்க் போட போகிறீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்களா என்ன? நாங்கள் உங்களுக்கு எத்தனை நாளில் போட்டு கொடுப்பீங்க? அவங்க சொல்கிற டேட்டை பொறுத்தா? ஹெவி ஒர்க்குன்னா நிறைய நாளாம். அவ்வளோ ஆண்டு இல்லை என்ன டிசைனோட பொறுத்து என்ன தார டிசைனோட பொறுத்து நீங்கள் இதை கொஞ்சம் போட்டு நிற்கிறேன். அப்படி உங்களுக்கு போடுறது அப்படி நோம்பலாக காட்டுறேன். நீங்கள் வந்து இப்போ போட்டு காட்டுங்க. எங்களுக்கு நாங்கள் நம்பணும் இல்லை. நாங்கள் நம்பினாலும் முறையான பார்க்குறவங்க நம்பணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு வேலையை தெரியாங்க போட்டு காட்டுறீங்களா? இதில் பாருங்க இது வந்து போட்டாச்சு. அக்கா தான் வந்து போட்டது. இது வந்து கழுத்துன பின்பக்கம் என்ன மற்ற இது முன்பக்கம் பாருங்க. இந்த வேலையெல்லாம் இப்போ நடந்து கொண்டு அப்போ இங்காலி பக்கம் பெருமாக்கும் என்ன இவ்வளோ தானே? நம்ம சிம்பிள் சிம்பிள் ஒர்க். இது ஈஸி ஒர்க். உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய செய்யப்போகிறோம். இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். முழுமையாக வந்து வீடியோ வந்து எங்களால் வந்து காட்டிலாம் போயிட்டு இது கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஆனால் கல்யாண வீட்டு வீடியோ வந்து சிறப்பான ஒரு வீடியோவாக வரும். அதுக்கு நீங்கள் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. கல்யாண வீட்டு வீடியோ வந்து 3ஆம் தேதி தான் கல்யாணம் வீடு.
எல்லாம் வரும். நாளைக்கு என்னென்ன செய்கிறோம்ன்றதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.